ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில 161 ரன்களை விளாசியதன் மூலமாக இந்திய அணியுடைய இளம் வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலை ஆஸ்திரேலிய மீடியாக்கள் நியூ கிங் அப்படின்னு கொண்டாடிட்டும் இருக்காங்க. சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி வரிசையில பர்த் மைதானத்துல சதமடித்த 4வது இந்திய வீரர் அப்படின்ற பெருமையுமே பெற்றிருக்காரு. இதன் காரணமாக யசஸ்வி ஜெய்ஸ்வால் மீதான மதிப்பு வெளிநாடுகளிலுமே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்கள்ல எப்படி ரன்களை சேர்க்க வேண்டும் அப்படின்றதற்கு ஜெய்ஸ்வால் ஒரு புதிய அணுகுமுறையுடன் செயல்பட்டு இருக்காரு. தொடக்கத்துல நிதானமாக விளையாடினாலுமே ஒரேடியாக அதிரடிக்கு மாறாமல் சில ஓவர்களை மட்டுமே டார்கெட் செய்து ரன்களை குவிக்கிறாரு. இதன் மூலமாக ஜெய்ஸ்வால் ரன் குவிப்பை தடுக்க முடியாமல் எதிரணிகள் திண்டாடிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் தொடருடைய அடுத்த 3 போட்டிகள்ல ஜெய்ஸ்வால் விளையாடும் பட்சத்துல மிகப்பெரிய சாதனை ஒன்றை படைக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே கிடைச்சிருக்கா. நடப்பாண்டுல மட்டுமே யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் 12 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி 3 சதங்கள் உட்பட 1280 ரன்களை விளாசி இருக்காரு. சர்வதேச கிரிக்கெட்ல ஒரே ஒரு ஆண்டுல அதிக ரன்களை குவித்த இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை சச்சின் டெண்டுல்கர் வசம் இருந்தது. 2010ஆம் ஆண்டு 14 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 7 சதங்கள் உட்பட 1562 ரன்களை அடிச்சிருந்தாரு. அவருக்கு பின்னர் பாத்தீங்கன்னா 2008 மற்றும் 2010 ஆண்டுகள்ல ஷேவாக் இருந்தாரு. இந்த நிலையில அடுத்த 3 போட்டிகள்ல ஜெய்ஸ்வால் அவர்கள் 283 ரன்களை விளாசினால் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரே ஆண்டுல அதிகம் ரன்கள் விளாசிய இந்திய வீரர் அப்படின்ற சாதனையை படைப்பார். தற்போது வளர்ந்து வரும் வீரர்களிலேயே இவர்தான் தரமானவர் அப்படின்றதுனால கண்டிப்பாக இவருக்கு அடுத்த கேப்டன் ஆகும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.